தமிழ் சினிமாவில் பரியேறும் பெருமாள், பிசாசு, ரஜினி முருகன், ஜெய் பீம், வானம் கொட்டட்டும் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் சூப்பர் குட் சுப்பிரமணி. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தார். சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்ததால் இவரை சூப்பர் குட் சுப்பிரமணி என்று அழைக்கப்பட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நடிகர் சுப்பிரமணிக்கு புற்றுநோய் பாதிப்பில் 4வது கட்டம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் சுப்பிரமணி சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். அவருக்கு பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்படும் ஜெய் பீம் நடிகர் சுப்பிரமணி தனது மருத்துவ செலவிற்கு சமூக வலைதளம் மூலமாக உதவி கேட்டுள்ளார். சினிமாவில் சமீப காலமாக நடுத்தர வசதி கொண்ட நடிகர்கள் உடல்நிலை பாதிப்பால் அவதிப்படுவதும் பின்னர் உதவி கேட்பதையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி புற்றுநோய் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தன்னுடைய சிகிச்சைக்காக உதவி கேட்டுள்ளார். இவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் பின்னர் ஒரு சில படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடிக துவங்கினார். இதுவரை சுமார் 50-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னரே கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்காததாக கூறப்படுகிறது. தற்போது சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் 4ஆம் நிலை புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வரும் இருந்த தன்னுடைய மருத்துவ செலவுகள் மற்றும் குடும்ப பராமரிப்பிற்கு பணம் இன்றி தவிர்த்து வருகிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பணியாற்றி பலருக்கும் மிகவும் பரிச்சயமான நபராக இருக்கும் சூப்பர் குட் சுப்பிரமணி நண்பர்கள் மூலம் பொருளாதார உதவியை நாடியுள்ளார். இவருக்கு நெருக்கமான வட்டாரத்தை சேர்ந்த பலர் தங்களால் ஆன உதவியை இவருக்கு செய்து வருகிறார்கள். நடிகர் சங்கம் மற்றும் முன்னணி நடிகர்கள் சிலர் இவருக்கு உதவி வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. குட் சுப்பிரமணி நடித்த மகாராஜா, சூரரை போற்று, ஜெய் பீம், சார்பட்டா பரம்பரை போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது.